வணக்கம் வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கடாரம் செல்வகுமார் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு புது தலைப்போட வந்திருக்கேன். அதாவது கமல்ஹாசன் நம்மளுக்கு பெரிய ஒரு ஃபேமஸ் ஆக்டர். அவர்கிட்ட நேர்ந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவரோட முயற்சி அற்புதமான முயற்சி. தமிழ்நாட்டை அவரை வாழ்த்தணும். ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மாதிரி பேசுனதில்லை. அவர் ஒரு முக்கியமான ஒரு 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 விஷயத்தை அவர் பேசியிருக்காரு. ஓகே, நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது அனைத்து தமிழ் மக்கள், உலகம் தமிழ் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அவர் சொல்ற விஷயம் தமிழ் உலகத்திலே மூத்த மொழி. கன்னடம் தமிழ்லே தான் வந்திருக்கு. இது என்ன குறை? இது என்னத்தை அவங்க பார்க்குறாங்க? கன்னடம் எவ்வளோ ஆய்வாளர் இருக்காங்க, எவ்வளோ ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்க. இன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காரா இல்லையா? அவரை கூப்பிட்டு கன்னடாவில் போயிட்டு ஆய்வு பண்ண சொல்லுங்க. அங்கே போயிட்டு அகழ்வாராய்ச்சி பண்ண சொல்லுங்க, ஆர்கியாலஜி எக்ஸிபிஷன் பண்ண சொல்லுங்க. பண்ணிருந்தீங்கன்னா எந்த மொழி, எந்த மூத்த மொழி நம்மளுக்கு கிடைக்கும்? ஏன்னா கீழடியில் அதோட எழுத்து 600 BC கிடைச்சிருக்கு. அதே போல கன்னடால அதோட ஏர்லியா கிடைச்சிருக்கா? அது நம்ம எஸ்கேப் பண்ணதான் தெரியும். ஸோ கன்னடா இந்த சான்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் டு டூயிங் ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன் இன் கன்னடால செய்யணும். அது மாதிரி செஞ்சாதான் உண்மையான விஷயம் அவங்க தெரியும். இது விட்டுட்டு போராடி இஷ்யூ பண்ணிக்கிட்டு பொலிட்டிக் ஆக்கிக்கிட்டு ஒரு படத்தை விடாம வெளியாக்குறது, இது என்ன இது எந்த ஒரு படிச்சவங்க மாதிரி தெரியலையே. நான் பார்க்குறேன். இது நான் மட்டும் சொல்லல, நிறைய ஆய்வாளர்கள், நிறைய ரிசர்ச்சர் சொல்றாங்க. நான் மலேசியால ஒரு டூர் கடாரம், ராஜேந்திரன் சோழனோட ஒரு ஒரு கடாரம் கொண்டாண்ட இடத்துலேருந்து நான் பேசியிருக்கேன். நான் ஒரு கைட்டு. தமிழ்நாட்டு மக்கள் வராங்க, என்னை பார்க்குறாங்க, நான் கைட் பண்றேன். ஒரு நாள் பூரா கூட்டு போறேன், சரித்திரத்தை காட்டுறேன், ராஜேந்திரன் சோழன் இடத்த நான் காட்டுறேன். இது தமிழர்களோட பெருமை. ஆனா கன்னடால இருந்து இந்த மாதிரி ராஜாங்க மற்ற சவுத் தேசம் அட்டாக் பண்ணிருக்காங்களா, இன்வேஷன் பண்ணிருக்காங்களா? இல்ல. முத கடல் தாண்டி தமிழர்கள் தான். அது இந்திய அரசாங்கமே ஒத்துக்கிட்டாங்க. அதே போல கன்னடால பழமையாய்ந்த மொழி, அதாவது எப்படி சொல்றது, கன்னடால அவங்க சொல்றாங்க பழைய வாழ்ந்த மொழி. ஆனா இல்ல, உண்மையிலே பார்க்க போனா தமிழ் தான் உலகத்திலே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். இது ஆய்வு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. அதான் நான் சொல்றேன், நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் கன்னடால இருக்காங்க. அவங்க ஏன் இது சொல்லல? எவ்வளவு ஆர்கியாலஜிஸ்ட், எவ்வளவு ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க சொல்லலாம, எடுத்து பேசலாம, ஏன் அவங்க பேசல? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாமே ஸ்டாண்ட் பை வித் கமல்ஹாசன். நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும், தமிழ்நாடு மக்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அதை தான் சொல்ல வரேன். பாய் ஃப்ரம் கடாரம் செல்வகுமார் பெரியசாமி ஃப்ரம் மலேசியா.